ஏரியா மழை ஆரம்பிச்சது பாத்தீங்க அப்படின்னா முந்தா நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை நைட் ஆரம்பிச்சது, செவ்வாய்க்கிழமை நல்ல வலுவா பெய்ய ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட அவங்க சொன்னது கரெக்டா அறிவுப்படி அறிவிச்சிட்டாங்க. அந்த மாதிரி 7 மணிக்கு, இரவு 7 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும். இரவு 7 மணிக்கு ஆரம்பிக்கிறது புதன்கிழமை வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து புதன்கிழமை காலையில எல்லாமே ஸ்டாப் ஆயிருச்சு. ஆக்சுவலி தாழ்வான இருக்கக்கூடிய ஏரியா, தொழிற்சாலை இருக்கக்கூடிய ஏரியா, எல்லா ஏரியாவுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா தண்ணி தான். தண்ணி மூழ்கி தண்ணி தான் கிடக்கு. எதுவுமே ஒரு வண்டி கூட அகல முடியாம கிடக்கு. ஏகப்பட்ட வண்டி பிரேக் டவுனு. ஏன்னா இங்க எல்லாமே கார் அப்படிங்கறதுனால மேக்சிமம் எல்லா வண்டியும் பிரேக் டவுனு. ஒர்க்கு எல்லாருமே இதுனால பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க சொல்ல போனா. ஓகே, இப்போ நீங்க இருக்கிற ஏரியாஸ்ல ஏதாவது மூவ்மெண்ட், அதாவது எங்கேயாவது வெளியே போக முடியுதா இல்ல எப்படி? நீங்க இல்ல எதுவுமே நம்மளால எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஏரியா கொஞ்சம் மேடு அப்படிங்கறதுனால, பில்டிங்ஸ் நிறைய இருக்கிறது அப்படிங்கறதுனால தண்ணி அந்த அளவுக்கு தேங்கல. ஓப்பனா இருக்கக்கூடிய ஏரியா, பில்டிங் அதிகமா இல்லாத ஏரியா, அந்த மாதிரி தண்ணி செல்லக்கூடிய வசதிகள் இல்லாத ஏரியா எல்லாமே வந்து நிரம்பி கிடக்கு. ஸோ அதனால நம்மளால மக்களால் அந்த இடத்துல போன மக்கள் இன்னும் திரும்பி வரல. அங்கேயே தான் பாதி மக்கள் ஸ்டக் ஆகி அங்கே இருக்கக்கூடிய வசதிகளை வச்சுட்டு, கேஸ் கடையில் இருக்கவங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய மால்ஸ் எல்லாம் ரொம்ப ஏற்பட்ட மால் டேமேஜ் ஆகி கண்ணாடி எல்லாம் நொறுங்கி ரொம்பவே பாதிக்கப்பட்டுருச்சு. எல்லாமே மால் ஆல்ரெடி எல்லாமே க்ளோஸ். துபாய்க்கு ஒரு பகுதி, அந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லாமே ஸ்டாப்டு, எல்லாமே ஃபுல் க்ளோஸ். இந்த பக்கம் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஏரியாக்கள். எந்த பகுதின்னு சொல்றீங்க? துபாய்க்கு அந்த பக்கம் இருக்கிற பகுதி எந்த பகுதி? அது மாதிரி துபாய்க்கு அந்த பகுதி அப்படின்னா இங்க வந்து மக்கள் தங்கக்கூடிய ஏரியா, பிசினஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அந்த பக்கம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, மேனுஃபேக்சரிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கம் இருக்கு. மேனுஃபேக்சரிங் ஏரியா ஃபுல்லாவே அஃபெக்ட். இண்டஸ்ட்ரியல் ஏரியா, பிசினஸ் ஏரியாவுமே வந்து பில்டிங் மட்டும் தான், ஹைரேஜ் பில்டிங் மட்டும் தான் ஓரளவுக்கு தப்பிக்கப்பட்டுச்சு. அவ்வளவுதான். இப்போ நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க கரெக்டா? இப்ப அந்த ஏரியா பேர் என்ன? நான் சொல்றது தேரால வந்து அல்ரிகாங்கிற ஏரியா. ஓகே. இப்போ அந்த ஃபுட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்றீங்க நீங்க உங்களோட வாழ்வாதாரத்துக்கு? ஃபுட்டுங்கிறது ஓரளவுக்கு தான் சொன்னேன்ல, கொஞ்சம் மேடா இருக்கக்கூடிய ஏரியாக்கள் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி மக்கள் வந்து இது பண்ணிக்கிறாங்க. அதில் அக்சஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு வாங்க முடியாது. இப்போதைக்கு எந்த கடைகளும் ஓரளவுக்கு சூப்பர் மார்க்கெட்னா ஒரு 10 சூப்பர் மார்க்கெட் ஒரு ஏரியாவில் இருக்கு அப்படின்னா 2 தான், 1 தான் ஓப்பன்ல இருக்கு. அப்ப நீங்களே இப்ப எல்லாமே இந்த இன்னைக்கு வெனஸ்டேன்னு சொன்னாங்க. ஓரளவுக்கு எல்லாமே தண்ணி கவர்மெண்ட் நல்லா ப்ரொவைட் பண்றாங்க. தண்ணி வந்து செக் பண்ணிட்டு எடுத்துக்கொண்டே வேற ஏரியால வந்து சூஸ் பண்ணிடுறாங்க. ஓரளவுக்கு எல்லா ஏரியாவும் சரி பண்ணிட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. பிரேக் டவுன்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. அதனால இப்போதைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த நெட்வொர்க் அந்த மாதிரி இல்ல. நெட்வொர்க்குன்னு பாத்தீங்க அப்படின்னா மொபைல் சம்பந்தப்பட்ட இதுக்கு எந்த பிரச்சனையும் வரல. எல்லாருக்கும் நெட்வொர்க், எல்லாருக்கும் அவைலபிலிட்டி இருந்துச்சு. எந்த ஒரு அவசரம் யாருமே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் அந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெட்வொர்க் ஃபெசிலிட்டி கரெக்டா இருந்துச்சு. இதுல இப்ப அஃபெக்ட் பண்ணது எப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும்தான். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பத்தி பிரச்சனை இல்லை, வேற எதுவுமே பிரச்சனை இல்லை. டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஒரு மக்கள் இங்க இருந்து அங்கேயும் போக முடியாம தவிச்சாங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து இப்ப உங்களுக்கு ஐ மீன் நீங்க உங்களுக்கு நெருக்கமானவங்க யாராவது இல்லையோ அந்த வெள்ளத்துல ஏதாவது பாதிக்கப்பட்டு மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்களா இல்ல எப்படி? நம்ம அதான் சொல்றேன்ல, எங்க ரூம்ல நாங்க பெட் ஸ்பெஷல் தான் இருக்கோம். எங்க இதுல ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளு, அதாவது திங்கக்கிழமை காலையில போன ஆளு, சரிங்களா? திங்கக்கிழமை காலையில நமக்கு செவ்வாய்க்கிழமை முடிச்சு வந்தோம். திங்கக்கிழமை நைட்டோட மாட்டிட்டோம். புரியுதுங்களா? திங்கக்கிழமை நைட்டோட போயிட்டு இன்னைக்கு டியூட்டி போயிட்டாப்ல. அவர் கிட்டத்தட்ட சொல்ல போனா 2 நாள் அங்கேதான் இருக்காரு. அவர் ஆனா திங்கக்கிழமை நைட்டே மழை பெய்ய ஆரம்பிச்சதுனால ஃபுட்டுக்கெல்லாம் அவர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஃபுட்டுக்கு அவர் எப்படி ஏற்பாடு பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து இருக்கிறது வந்து ஒரு மார்க்கெட், ஆக்சுவலி சூப்பர் மார்க்கெட்டுங்கிறதுனால அவங்க ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இருக்கிறத வச்சு அவங்க மேனேஜ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நேற்று அவரால் வெளியே வரவும் முடியல. எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதியும் இல்லாதனால பக்கத்துல இந்த மால்ல தான் தங்கினாப்ல. அவர்ல மட்டும் கிடையாது, அவர் சுற்றி ஒரு 20-30 பேர் அங்கேதான் தங்கியிருந்தாங்க. ஓகே. ஆனா இப்ப எல்லாமே சரியாயிட்டு இருக்கு. உங்களோட நிலைமைகள் எல்லாமே சரியாயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் பக்காவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கள் ஓரளவுக்கு எல்லாம் சரியாயிட்டு வந்து. ஓகே ப்ரோ. தாழ்வான இருக்க ஏரியாவுக்கு மட்டும்தான் தண்ணி இந்த மாதிரி இருக்குது. மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. ரொம்ப கண்டிப்பா சேஃபா இருங்க நீங்களும். கண்டிப்பா. மக்களை பற்றி கேட்டாலும் உண்மையில மக்களுக்கு சந்தோஷம். ஓகே ப்ரோ. கட் பண்ணிக்கிறேன். இல்ல கட் பண்ணா ரெக்கார்ட் கட் பண்ணிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.